அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு செஷன் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா உட்காந்துட்டு இருப்போம். நடுவில் கொஞ்சம் பேசுவோம். உங்களுக்கு பேசணும்னு தோணும்போது நீங்க பேசுங்க, எனக்கு பேசணும்னு தோணும்போது நான் பேசுறேன். கண்ணன், குட் ஈவினிங் சார். ஸோ நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் ஒரு 2 to 3 மினிட்ஸ் நம்ம சுற்றி நடக்கிற சவுண்ட்ஸ் அதை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுவோம். நம்ம சுற்றி இருக்கிற ஸ்பேஸை கொஞ்சம் பார்ப்போம். திங்ஸை பார்ப்போம், இந்த ஷேப்பு, கலர்கள் பார்ப்போம். ஸோ நம்ம சென்சரி வேர்ல்டுக்குள்ள ட்ரை பண்ணுவோம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் நம்ம திங்கிங் வேர்ல்ட்ல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஷிஃப்ட் ஆகி ட்ரிஃப்ட் ஆகி சென்சஸ்ல என்னென்ன ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அதுவா என்ன காமிக்குதோ அதை மட்டும் பார்த்தோம். அந்த மாதிரி ஒரு 2 to 3 மினிட்ஸ். ரொம்ப கஷ்டமா இருந்தால் வெறும் சவுண்ட்ஸை மட்டுமே கூட ஒரு பட்டாசு அடிக்கிற சவுண்டு, வண்டி போச்சு, அப்புறம் அப்படியே அமைதியா ஃபேன் ஒரு சவுண்ட், யாரோ பேசுறாங்க, அமைதியா. இந்த மாதிரி உங்களை சுத்தி இருக்கிற சவுண்ட்ஸை மட்டும் அப்சர்வ். சவுண்ட் கொஞ்சம் லோவா இருக்கு, நான் கொஞ்சம் லோவா பேசுறேன். நீங்க இப்போ சவுண்ட்ஸை மட்டும் அப்சர்வ் பண்ணுங்க. உங்க சுத்தி சவுண்ட்ஸ் கேட்குறதுல அதை மட்டும் அப்சர்வ் பண்ணுங்க. அதுவா அப்பியர் ஆகட்டும், அதுவா டிஸ்அப்பியர் ஆகும். நீங்க ஜஸ்ட் உட்காந்துட்டு சவுண்ட்ஸை மட்டும் கேளு. நீங்க எங்க இருக்கிறீங்களோ அந்த கம்ஃபர்டபுளா உங்க சேர்ல ரிலாக்ஸ். உங்களை சுத்தி இருக்கிற திங்ஸ், சவுண்ட்ஸ் அதை மட்டுமே வாட்ச் பண்ணுங்க. உங்களுக்குள்ள மைண்ட் கொஞ்சம் ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கு, கொஞ்சம் ஸ்லோ.
ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ரெசிஸ்ட் பண்ணும், பிரேக் போட்டோடனே அதுக்கு அன்ஈஸியாக தான் ஃபீல் ஆகும். மூமெண்ட்டுக்கு அது ட்ரை பண்ணும், மொமெண்டம் கெயின் பண்ண ட்ரெயின் பண்ணும். பட் நம்ம அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்க ட்ரை பண்ணும். மெடிடேஷனை பற்றி ஒரு வாட்டி ஐயா கூட டிஸ்கஸ் பண்ணிட்டோம், ஒரு 7-8 இயர்ஸ். அப்போ மெடிடேஷன்லாம் பண்ணும்போது ஒரு 1 hour கம்ஃபர்டபுளாக உட்கார முடியும், அதுக்கப்புறம் மைண்ட் ரெஸ்ட்லெஸ் ஆகிடும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். மேக்ஸிமம் 40 minutes இல்லை 1 hour தான் உட்கார முடியும் சொல்லிட்டு இருந்தேன் நான். அப்புறம் ஐயா கிட்ட வந்து கேட்டோம், இந்த மாதிரி நீங்கள் எப்படிங்க மெடிடேஷன்லாம் எவ்வளோ நேரம் இங்கே உட்காருவீங்க, 2-3 hours உட்காருவீங்கன்னு கேட்டேன். ஐயா சிரிச்சுக்கிட்டு, நாங்கள் சும்மா உட்காரும் போதே 2-3 hours உட்காருவோம், மெடிடேஷன்னா 8-9 hours ஒரு நாளைக்கு அப்படியே உட்காந்துட்டு 3 hours வழி தண்ணி குடிக்க வேண்டியப்போ இல்லை சாப்பிட வேண்டியப்போம் அப்படின்னு. ஸோ ஒரு சாலிடா 8-9 hours மெடிடேஷனாக உட்காருவாரு. கேஷுவலாக உட்காந்தாலே 2-3 hours அப்படியே உட்காந்துட்டு இருப்பாரு. ஸோ அப்போதான் என்ன அதுக்கு இம்பார்ட்டன்ஸ், உட்காந்துட்டு இருக்குது பெரிய விஷயமா அப்படின்னும் போது ஒரு விதத்துல பார்த்தா அது ஒன்றும் இல்லாத மாதிரி தெரியும். இன்னொரு விதத்துல பார்க்கும்போது நம்ம உள்ள இருக்க நம்ம எமோஷன்ஸ், நம்ம தாட்ஸ், இதெல்லாம் வந்து ஒரு நம்மளை அட்டாக் பண்ணும், நம்மளை இழுக்கும், ட்ரை பண்ணும். ஸோ அதுக்கு நடுவில் நம்ம ஆடாம ஸ்டெடியா நிற்கிறோம். ஸோ அதுதான் அங்க நம்மளுடைய இன்னர் சைக்காலஜி. நம்ம ஒரு சைக்காலஜிக்கல் பாடி தானே. அந்த அந்த பாடி வந்து இங்கிட்டு அங்கிட்டும் ஓடிட்டு இல்லாம இவ்வளோ காட்டுக்கு நடுவில் இருக்கிற இவ்வளோ புலிக்கு நடுவுலையும் இவ்வளோ மானுக்கு நடுவுலையும் அது ஸ்டேபிளா மைண்ட் இருக்க முடியாது. ஸோ அதுதான் நம்ம வந்து ஒரு இன்டெகிரிட்டி இல்லை ஒரு மெடிடேட்டிவ் ஸ்டேட் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றோம். ஸோ அப்போ வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் சீக்கருக்கு வந்து ஆசை வயப்பட்டோ இல்லை பயம் வயப்பட்டோ ஓடாம ஒரு இடத்துல ஒரு 1 or 2 hours உட்கார முடியுதுனாலே அது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு சிம்பிள் தான், பாசிட்டிவ் இதுவாக எடுத்துக்கலாம். ஸோ அதை நம்ம ஜஸ்ட் சிட்டிங் சொல்றோம். ஒரு இடத்துல நம்ம டிவி பார்க்காம, மொபைலை நோண்டாம, ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசாம கம்ஃபர்டபுளா நம்மளோட உட்கார முடியும். ஸோ கம்ஃபர்டபுளா நம்மளோட உட்கார முடிஞ்சாலே நம்ம வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்பேஸ்ல இருக்கணும். ஸோ அதுக்கு இனிஷியலா கொஞ்சம் ஸ்ட்ரகிளா இருக்கும், பட் போக போக கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணா அது கேஷுவல் ஆகிடும். நம்ம ஐயா மாதிரி 8 to 9 hours மெடிடேஷன் உட்காரதோ இல்லை கேஷுவலா 3 hours உட்காரதோ கூட முடியல, அவ்வளோ தேவையும் இல்லை. அட்லீஸ்ட் ஒரு 30 minutes ஒரு 40 minutes ஆகுது நம்மளோட கம்ஃபர்டபுளா உட்கார மாதிரி இருந்தால் தான் நம்மளோட நம்ம இருக்கும்போது நம்ம பீஸ்ஃபுல்லா இருக்கும்.
நம்மளோட நம்ம இருக்கும்போது பீஸ்ஃபுல்லா இருந்தாதான் நம்ம மற்றவங்களோட இருக்கும்போது அவங்க நம்மள பீஸ்ஃபுல்லா ஃபீல் பண்ணுவாங்க. இல்லைன்னா நம்மள அஜிடேட்டடா இருக்கிறதுனால அந்த எனர்ஜி தான் நம்ம வெளிப்படும். ஸோ அதனால நான் ஃபர்ஸ்ட் வி ஷுட் பி கம்ஃபர்டபுள் வித் அவர்ஸ். ஸோ அதுதான் நம்ம ஜஸ்ட் சிட்டிங் வித் யுவர் செல்ஃப்னு போட்டோம். கான்செப்ட்ஸ்ன்னு பார்த்தோன்னா எல்லாருமே நிறைய பெரிய பெரிய கான்செப்ட்ஸ்லாம் படிச்சிருப்போம், நிறைய மாஸ்டர்ஸ் பார்த்துருப்போம். ஸோ அதை டிஸ்கஸ் பண்றது பெரிய விஷயம் இல்லை. நம்ம அமைதியா உட்காரும் போது உள்ள டெஸ்பரேட்டா ஏதோ சைக்காலஜிக்கலா நம்ம சைக்காலஜிக்கல் பாடி ஓடும். அந்த அந்த ஓட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமா ரெசிஸ்ட் பண்ணி ஒரு நிதானத்தை கொண்டு அதுதான் நடக்குது இல்லை ஜஸ்ட் சிட்டிங். ஜென்ல வந்து ஜாசென் சொல்லலாம். ஜாசென்னா ஜஸ்ட் சிட்டிங், ஒரு மெடிடேஷன் மாதிரி ப்ராக்டிஸா வச்சிருக்காங்க. இங்க மழை பெய்யாகும். இந்த ஜஸ்ட் சிட்டிங் புத்தாவோட வந்து இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கும்போது அப்பதான் போதி தர்மா வருவாரு. வந்தோடனே நிறைய கேள்வி கேட்பார். உலகம் எப்படி பிறந்தது, ஏன் மனுஷங்க கொல்லப்படுறாங்க, செத்தப்புறம் என்ன ஆகும், இந்த மாதிரி நிறைய பிலாசபி கொஸ்டின்ஸாக கேட்டு இருப்பாங்க. அப்போ புத்தா என்ன சொல்லுவாரு, நான் எல்லாத்துக்கும் பதில் சொல்றேன், நீ ஒன்றும் உட்காரு அப்படின்னு மாதிரி சொல்லிடுவார். ஸோ அப்போ வந்து அந்த அவரோட புத்தாவுடைய தம்பி ஆனந்தான் வந்துட்டு அவர் உடனே போதி தர்மா கூட சொல்லுவாரு, இந்த மாதிரி நீ இப்பயே எல்லா கேள்வியும் பதில் கேட்டுக்கோ, இல்லைன்னா அந்த கேள்வியெல்லாம் மறைஞ்சு போயிடும் உனக்கு இன்னும் ஒரு 2 நிமிஷத்துல, அப்புறம் பதிலே கிடைக்காது. உடனே கேள்வி கேள்வி கேளுன்னு சொல்லுவாரு. போதி தர்மத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் என்ன சொல்றாருன்னே புரியாது ஆனந்தா. சரி இருந்தாலும் புத்தா வந்து சரி சொல்றாருன்னு சொல்லிட்டு அப்படியே உட்கார ஆரம்பிப்பாரு. ஒரு நாள் உட்காருவார், 2 நாள் உட்காருவார், 3 நாள் உட்காருவாரு. அப்படியே வாரம் போகும், மாசம் போகும், வருஷம் போகும். ஸோ ஃபியூ இயர்ஸ் கழிச்சு அவருக்குள்ள அந்த எல்லா கேள்விகளுமே மறந்து போயிடும். கேள்விக்கு பதில் கிடைக்காது, ஆனா கேள்வி இல்லாம போயிடும். ஸோ அதுதான் வந்து போய் தர்மா அப்புறம் வந்து கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல நன்றி அப்படின்ற மாதிரி நான் என்லைட் ஆயிட்டேன், எனக்கு புரிய வேண்டியது புரிஞ்சிச்சுன்ற மாதிரி. என்ன பதில் கிடைச்சதுன்னா பதில் கிடைக்கல, ஆனா கேள்வி போயிடுச்சு. ஸோ அதுதான் நம்ம இங்க ட்ரை பண்றோம். ஸோ நமக்குள்ள இருக்கிற அந்த ரெஸ்ட்லெஸ் மைண்ட் வந்து எதையோ நோக்கி ஓடிட்டே இருக்கு. இதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும், அது ஏன் இது ஏன் அப்படின்னு கேட்டுட்டே இருக்க ட்ரை பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு மொமெண்டம் உள்ள ஒரு மைண்டை வந்து நம்ம ஒரு கிளாசிஃபை பண்ணி கொஞ்சம் கூல் டவுன் பண்ணி சாஃப்டன் பண்றது தான் மெடிடேஷன் எடுத்துக்கலாம், இல்லை எந்த. ஸோ அந்த ப்ராசஸ் தான் நம்ம
வாய்ஸ் லோவா நான் கொஞ்சம் சத்தமா பேசுறேன். இப்போ பேசுன வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது பேசணும் டிஸ்கஸ் பண்ணணும்னா அந்த பாயிண்ட் சொல்லுங்க. இல்லை டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. இல்லை கம்ஃபர்டபுள் உங்களோட உட்கார முடியுது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னா ஷேர் போகும்போது சொன்னா கூட போதும். அது வரைக்கும் நம்ம அப்படியே உட்காந்து இப்படி உட்காந்துட்டு இருக்கும் போது மைண்ட் நம்மளை சேலஞ்ச் பண்ணும். நேரத்துக்கு வந்து மைண்ட் வந்து நம்மளுக்கு சேலஞ்ச் பண்ணோம். என்ன மாதிரி சேலஞ்ச் பண்ணோம்னா, என்ன பண்ணிட்டு இருக்க, நேரத்துக்கு அந்த வேலையெல்லாம் முடிச்சிருக்கலாமே, இப்போ டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும். இல்ல அந்த ஒர்க்கை பத்தி இப்போ யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒர்க்கை பத்தி இப்போ யோசிக்கலாம். ஸோ ஃபியூச்சர்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி திருப்பி ஏற்கனவே 10 வாட்டி யோசிச்சிருப்போம். இருந்தாலும் 12வது வாட்டி நம்ம யோசிப்போம். ஸோ அந்த மாதிரி வந்து மைண்ட் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டில இன்வால்வ் ஆக ட்ரை பண்ணிட்டே இருக்கும், சேலஞ்ச் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அந்த கம்பல்ஷன் வந்து நம்ம வெளியே வர ட்ரை பண்ணுவோம். அது வரட்டும் வந்து நம்மளை கூப்பிட்டோம் நம்ம அது பின்னாடி போகாம உட்காந்து. ஸோ ஒவ்வொரு தாட்டுமே வந்து வா என் பின்னாடி வா என் பின்னாடி வந்தா நம்ம இழுத்து நம்ம அட்டென்ஷனை கிராப் பண்ணோம். ஸோ அந்த கிராப்ல இருந்து மாட்டாம அந்த மாய வலைகள்னு சொல்லுவாங்க நம்ம. ஸோ அந்த மாய வலையிலிருந்து அது ஏதோ ஒண்ணு நம்மள யூட்டோப்பியா மாதிரி அழகா காமிக்கும், இல்லை பயம் போடும். ஒண்ணு இங்க வான்னு சொல்லுவோம், இல்லை பின்னாடி நம்ம புஷ் பண்ணும். ஸோ இது ரெண்டு தான் இருக்கும். ஸோ ஒன்று பயம் போட்டு நம்மள பின்னாடி துரத்தும், இல்லைன்னா நம்ம ஏதோ அழகா காமிச்சு இந்நேரத்துக்கு நீ இது பண்ணா உங்களுக்கு அது கிடைச்சிருக்கோம், அது கிடைச்சா நீ இப்படி ஆயிடும் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நம்ம ஆசை காட்டும். இந்த ஆசை காட்டும் இல்லை பயம் போடும். இதுக்கு நடுவில் தான் நம்ம இதுக்கு நடுவில் இருக்கிற அந்த மாய வலைகள்ல இருந்து வெளியே வரதான் நம்ம மெடிடேஷன். ஸோ அதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே கேஷுவலாக இருக்கும். உங்களுக்கு நடுவில் ஏதாவது பேசணும்னு தோணுச்சுன்னா அன்மியூட் பேசுறேன், இல்லை ஆன்சர் பண்ணுங்க. ஒரு சின்ன கேள்விங்க ஐயா. சொல்லுங்க. ஐயா, இந்த ப்ராக்டிஸ் வந்து நம்ம இப்போ பண்றது நம்ம இன்டலெக்டை ஷார்ப் பண்ணி நம்ம புற செயலை சிறப்பாக செய்யறதுக்கலாங்க ஐயா? இல்லை, நம்ம புற செயலை பத்தி நம்ம இப்போ போல வெறும் அகத்தை மட்டும் டீல் பண்ண கற்றுக்கிறோம். நம்ம அதுதான் நம்ம அக விடுதலைன்னு போட்டுருக்கோம். நம்ம அக விடுதலையை பத்தி மட்டும் பேசுறோம். ஓகேங்க ஐயா. இப்போ நம்ம அகத்துல வர்றதை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்லைங்க, அது என்ன வேணாலும் வந்துட்டு இருக்கோம். நம்ம அதை நம்ம கண்டுக்க தேவையில்லைங்கிற மாதிரி தானங்க நம்ம இது வரைக்கும் புரிஞ்சிருக்கோம். சரிங்க. இப்போ அதையும் மீறி நம்ம மறுபடியும் வந்து சொல்லுங்க. இப்போ அகத்தை நம்ம எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறது தாங்க இப்போ புரிஞ்சிருக்கோம். இப்போ அதுக்குள்ள போயிட்டு மறுபடியும் வந்து என்ன தாட்ஸ் வந்தாலும் அதை மறுபடியும் வந்து நம்ம அதை கண்டுக்காம மறுபடியும் ஒரு ரெகுலேட் பண்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷனா இருக்குங்கய்யா. அது ஒன்றும் பண்ணாம இருக்க நம்ம சொல்றோம், அதுதான் ஒன்றும் பண்ணாம உட்காந்து. உங்களுக்கு அந்த 1 ஹவர்ல இப்போ நீங்க ஏதாவது ஆஃப் மீட்டிங் அட்டன் பண்ணணுமா, இல்லை ஃபியூச்சரை பத்தி ஏதாவது பிளான் பண்ணணுமா, ஏதோ முக்கியமான வேலை இருக்கா 8 to 9 அந்த மாதிரி இல்லை, அப்போ நம்ம எது இருந்தாலும் கண்டுக்காம உட்காந்துங்க. அதான் ப்ராக்டிஸ்.
உங்களை வந்து ஃபியூச்சரை காட்டி பயமுறுத்தி கூப்பிட்டு ஓடும் மைண்டு. இல்லை பாஸ்ட்ல அப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு, என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிப்போம். வழக்கமா அதை கண்டுப்போம். இப்போ கண்டுக்காம உட்கார உட்கார இந்த 1 hour யூஸ் பண்ணிக்கலாம். அதே தான் இப்போ நம்ம சொன்னதை வந்து 1 hour ப்ராக்டிஸாக பண்ணா எப்படி இருக்குன்றா இப்போ ட்ரை. ஓ சரிங்க, தேங்க்ஸுங்க. சந்திரசேகர் ஐயா, அவங்க ஆடியோ கொஞ்சம் பிரேக் ஆகி ஒரு மாதிரி இருக்கு. அதை கொஞ்சம் செக் பண்ணிடுங்க. அப்படியா? சரிங்க. ப்ளூடூத் கனெக்ட். ப்ளூடூத் எடுத்துட்டேங்க. இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சதீஷ்குமார் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிட்டீங்க, சொல்லுங்க. நீங்களே அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க. நான் அன்மியூட் பண்ணி வணக்கங்க ஐயா. என் பேர் சதீஷ்குமாருங்க. நான் பெரம்பலூர்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க. நான் ஐயாவோட வகுப்பு அட்டன் பண்ண அவங்களோட வீடியோ எல்லாத்தையும் பாக்குறேன். ஐயாவோட வீடியோ எல்லாம் பார்த்துட்டு இருக்கேங்க. நிறைய வகுப்பு நான் இதுக்கு முன்னாடி நிறைய எல்லாம் வகுப்பு ஆன்மீக வகுப்பு எல்லாம் நிறைய அட்டன் பண்ணியிருக்கேன். ஆனா ஐயா வகுப்பு கேட்டதுக்கு அப்புறம் தான் நான் ஆன்மீகத்தோட முழு புரிதல் அது என்னங்கிறதே ஒரு புரிதலுக்கு வர முடிஞ்சிருங்க. நான் வந்து ஒரு 17 வயசுல இருந்து இந்த ஆன்மீக தேடல்ல இருக்கேங்க. இப்ப எனக்கு வயசு வந்து இப்ப 48 வயசு ஆக போதுங்க. நான் முதல்ல ஓஷோவோட வகுப்பு தான் அட்டன் பண்ணேன். திருச்சியில தான் அட்டன் பண்ண 3 நாள் கேம்ப். அதுக்கப்புறம் அப்படியே அதை ஃபாலோ பண்ணி அது நித்யானந்தர் அது இதுன்னு இதுவரையும் லாஸ்டா இந்த மெய்யுணர்வு மையம் அதுக்கு போயிட்டு வந்தேங்க. அதுவும் போய் அட்டன் பண்ணிட்டு வந்தேன். ஆனா அது எல்லாத்துலயும் ஒரு ஒரு அடையாளத்தை வச்சுக்கிட்டே பயணிச்சுக்கிட்டு வர்ற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. ஆனா ஐயாவோட வகுப்பு இந்த இந்த வீடியோ கேட்கிற வாய்ப்பு இப்போ ஒரு 6 மாசமா தாங்க எனக்கு கிடைச்சிச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி வந்து இந்த வீடியோ எல்லாம் வரும். ஆனா இதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்காம ஏதோ அப்படின்ட்டு தள்ளிட்டு போயிட்டு இருந்தேன். ஆனா திரும்ப இப்போ உட்காந்து கேட்கறப்பதான் இவ்வளவு நாளா இந்த வகுப்பை நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன்னு ரொம்ப இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை உதறிட்டு போயிட்டே இருந்திருக்குமா அப்படின்ட்டு பெரிய ஒரு இதா இருந்துச்சுங்க. ஆனா இதை கேட்க கேட்க மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுதுங்க. திரும்ப வகுப்பு இப்போ அட்டன் பண்ணணும்னு சொல்லி இப்போ புக் பண்ணிருக்கீங்க. 16, 17, 18ன்னு சொன்னாங்க. ஆமாங்க, இந்த நவம்பர் மாசம் அடுத்த வாரம் நெக்ஸ்ட் சாட்டர்டே சண்டே. சரிங்க. அதான் அது அங்க வந்து அட்டன் பண்ணலாம் அப்படின்றீங்க. எங்க மனைவியும் அட்டன் பண்ணிருக்காங்க நிறைய வகுப்பெல்லாம். ஆனா அவங்களுக்கு என்னதான் பண்ணாலும் எதாவது பண்ணாலும் அந்த புரிதல் வர மாட்டேங்குதுங்க. அவங்க வந்து இப்போ ஹீலர் பாஸ்கரோட வகுப்பு, அதுக்கப்புறம் மித்ரே சிவா, அப்புறம் இவரு மெய்யுணர்வு மையம், அப்புறம் வேதாத்ரி மகரிஷி, அதெல்லாம் வந்து வேதாத்ரி மகரிஷிலாம் வந்து அவங்க அந்த இதுவரையும் போயிட்டு வந்துட்டாங்க. பிரம்மஞானம் எல்லாம் எடுத்து அதுக்கு அப்புறம் வகுப்பெல்லாம் போயிட்டு வந்தாங்க. எது போயிட்டு வந்தாலுங்க அவங்களுக்கு அந்த அந்த இது வரல. இப்ப அவங்களுக்கு நம்மளுக்கு என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னா நம்மளை அவங்க கைக்குள்ளேயே வச்சிருக்கணும்னே பாக்குறாங்க. ஒரு பொம்மை மாதிரியே பயன்படுத்தணும்னு. அப்ப நம்மள தனித்துவமா சுதந்திரமா வெளியில பயன்பாட்டுக்கு விடுறதுக்கு மாட்டேங்கிறாங்க. அது வேற ஏதாவது எப்படின்னா சந்தேகம், மிகப்பெரிய சந்தேகம். அது என்ன எதை வச்சு சரி பண்றதுன்னு எனக்கே புரியலைங்க. அடிக்கடி எதையாவது யாரோடையாவது அவங்களாவது கற்பனை பண்ணிக்கிறாங்க. அது ஏன் மாற மாட்டேங்குதுன்னு எனக்கும் புரியல. இது விதி கர்மாவா என்ன இது? நானும் எல்லா வகுப்புக்கும் கொண்டுட்டு போயிட்டு வந்துட்டேன். ஆனா அதை மாத்தவே முடியல. இதுக்கு விடையே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. இது என்ன பண்றதுன்னு உட்காந்து நானும் யோசிக்கிறேன். இதை எப்படி சரி பண்றதுன்னு எனக்கு தெரியலைங்க. நீங்க என்னுடைய சஜஷன் என்னன்னா, நீங்க முதல்ல முகாம் அட்டன் பண்ணுங்க. ஸோ உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரும். நீங்க ஃபர்ஸ்ட் அக விடுதலை அடையுங்க. அதுக்கப்புறம் அவங்கள பத்தி கொஞ்சம் யோசிக்கணும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு கிளாரிட்டி வாங்க, ஒரு புரிதலுக்கு வாங்க. ஸோ அந்த கிளாரிட்டியை கூட அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணா பண்ணும். ஸோ அதனால நீங்க ஃபர்ஸ்ட் உங்களை சரி பண்ணதை மட்டுமே பாருங்க.
சரிங்க சரிங்க. அதுக்காக தாங்க இப்ப புக் பண்ணியிருக்கேங்க நம்ம 16 பண்ணிட்டு. அவங்களுக்கு நீங்க நான் மறந்து இப்போ ஏதோ இடையில சேலத்துல ஏதோ ப்ரோக்ராம்னு சொல்லி காலையில இதுல பார்த்தேங்க வீடியோல. சேலத்துல ஏதோ 2 நாள் ப்ரோக்ராம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மந்த் அது 2 முகாம் நடக்குது. 8, 9. ஆமா 2 முகாம் நடக்குது. ஒண்ணு வந்து என்ன டேட் அது 14, 5, 16 நடக்குது. இன்னொன்னு வந்து 30th ஃபர்ஸ்ட் நடக்குது 30ஆம் தேதி. ஸோ 2 எதுல டைம் கிடைக்குதோ அதை சரிங்க சரிங்க. கலந்துங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கே ஒரு தெளிவு கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த தெளிவுல இருந்து ஆப்ரேட் பண்ணுங்க. இப்போதைக்கு சரிங்க. நன்றிங்க. விட்டுடுங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு தெளிவு கொண்டு வரது எப்படின்றத மட்டும் யோசிச்சு. சரிங்க சரிங்க. நன்றிங்க சார். நன்றிங்க. இன்னைக்கு பகவத் பாதையில ஒரு ஐயாவுடைய வீடியோ ஒன்று எடுத்து ப்ளே பண்ணோம். ப்ளே பண்ணிட்டு அதை பத்தி ஏதாவது நம்ம பண்ணணும். நோட்ல யாருக்காவது ஏதாவது கேள்வி இருந்தா ஆன்சர். சார் வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. சார் இது நான் இன்னும் ஐயாவோட இது வகுப்பு அட்டன் பண்ணலைங்க. வீடியோஸ் தான் கேட்டுட்டு இருக்கேன். எனக்கு வந்து இப்போ இந்த தாட்ஸை பத்தி ஒரு சந்தேகம் சார். இப்போ இந்த தாட்ஸ் வந்து இயல்புலயே வந்து அதனுடைய இயல்பு வந்து கட்டுக்கடங்காம வந்துகிட்டு இருக்குன்றதுதான் சொல்றீங்க இல்லைங்களா? சரிங்கம்மா. இப்போ அது வந்து இப்போ அது மனிதர்களுக்கு சூழ்நிலையை பொறுத்து இது மாதிரிதான் இருக்கு இல்லைங்களா? வளர்ற சூழ்நிலை இதை பொறுத்து இருக்கு, வாழ்வியல் சூழ்நிலையை பொறுத்து. ஆனா ஒரே குடும்பத்துல ஒரே தாய் வயிற்றுல பிறக்கிற ஒரு 3 பிள்ளைங்க இருந்தா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரியான சிந்தனை ஓட்டங்கள் இருக்கு இல்லைங்களா? அது எதன் அடிப்படையில இந்த மாதிரி இருக்குங்க? உடல் கூறு அடிப்படையிலைங்களா இல்ல கர்மா அதன் அடிப்படையில இந்த மாதிரி வருது? ஏன்னா சில பேர் சின்ன வயசுலயே பார்த்தா நிதானமா தான் இருக்காங்க. சில பேருக்கு அந்த எண்ணத்தை நிதானமா எடுத்துட்டு போற தன்மை இருக்கு. சில பேருக்கால அது உணரக்கூடிய தன்மையே இருக்கிறது இல்ல, பின்னாடியே போய்கிட்டே இருக்கிறாங்க. இந்த வேறுபாடு வந்து எதன் அடிப்படையில மனிதர்களுக்கு ஏற்படுது அப்படின்றது ஒரு கேள்விங்க ஐயா. முதல்ல வேறுபாடு இருக்கு, அது மட்டும் தான் நமக்கு தெரியும். வேறுபாடு இருக்கு. ஏன்னா ஒரு விஷயத்த நம்ம எப்படி பாக்குறோமோ அதை வந்து மத்தவங்க அப்படி பார்க்கல, வேற மாதிரி பாக்குறாங்க. அப்போ வேறுபாடு இருக்குன்னு தெரியுது நமக்கு. இது காரணம் என்னன்ற மாதிரி நம்ம பார்த்தோம்னா, நம்ம ரிலீஜியஸா பார்த்தோம்னா கர்மான்ற மாதிரி சொல்லலாம். சரிங்க. நம்மளுக்கு அமைந்த சூழ்நிலை, நான் ஏன் இந்த நாட்டுல பிறக்கணும், ஏன் இந்த அப்பா அம்மாவுக்கு பிறக்கணும், ஏன் நான் பணக்கார வீட்டு பையனா பிறக்கக்கூடாது, ஏன் நான் கொஞ்சம் அழகா பிறக்கக்கூடாது, நான் ஏன் கொஞ்சம் கலரா பிறக்கக்கூடாது, ஏன் எனக்கு இந்த பாட்டு பாட வர மாட்டேங்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்வி இருக்கு இல்ல. இந்த கேள்விக்கு எதுவுமே வந்து பதில் கிடையாது. இதுதான் அந்த ஆர்பிட்ரினஸ் சொல்லுவாங்க. நம்ம வந்து லைஃப்ல வந்து அப்படியே த்ரோ பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. டக்குன்னு பார்த்தா ஒரு இடத்துல இருக்கு. அந்த த்ரோன்னஸ்ன்னு சொல்லுவோம். எக்ஸிஸ்டென்ஷியலிசம்னு ஒரு பிலாசபி இருக்கு. அந்த பிலாசபில வந்து ஒரு த்ரோன்னஸ்ன்னு நம்ம எங்கேயோ வந்து த்ரோ பண்ண மாதிரி, தூக்கி எரிஞ்ச மாதிரி ஒரு வந்து விழுந்துட்டோம் மாதிரி. எதுக்கு விழுந்தோம், ஏன் போட்டாங்க இங்க, அந்த மாதிரி காரணம் கிடையாது. இப்போ விழுந்திருக்கிறோம். இப்போ விழுந்ததுக்கு அப்புறம் ஏன் எதுக்குன்னு ஒரு கேள்வி வந்ததுனால பதில் தேட வேண்டியது. அப்படி பார்க்கும்போது நீங்க கர்மாவா நீங்க எடுத்துக்கலாம், ஒரு ரீசனா எடுத்துக்கலாம். இல்ல சைக்காலஜிக்கலா பர்சனாலிட்டி டைப்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ விமனா இருந்தா ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க, மென்னா இருந்தா ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க, அதே கன்சர்வேட்டிவ் இருந்தா ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க, லிபரல் பீப்புள், கிரியேட்டிவ் பீப்புள்னா அவங்க வேற மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க ஏதோ ஒரு பிலாசபி வச்சுக்கலாம். ஓகே சார். தேங்க்யூ சார். நன்றி.
நான் வீடியோ ஷேர் பண்ணுறேன், அதை கொஞ்சம் பார்ப்போம். பார்த்துட்டு அது போயிடுது. இப்போ ஷேர் பண்ணுறேன், எல்லாருக்கும் கேட்கணும்னு நினைக்கிறோம். ஐயா ஆடியோ வரலைங்கய்யா. யாருக்கும் ஆடியோ கேட்கலையா? ஆமா சார், கேட்கல ஆமாங்க. சார். அப்படியா? எனக்கு கேட்குது. சரி, நான் இன்னொரு க்ளோஸ் பண்ணிட்டேன். சரிங்க.
இப்போ திருப்பி ஷேர் பண்றேன். இப்போ கேட்குதா பாருங்க. ஐயா அந்த டேப் டு அன்மியூட்னு இருக்கு இல்லைங்க, அந்த பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா வந்துரும்னு நினைக்கிறேங்க ஐயா. எப்பவும் ஆடியோ வரலைங்கய்யா. ஐயா வீடியோவோட லெஃப்ட் சைடு டாப்ல டேப் அன்மியூட்னு இருக்கு. வீடியோட லெஃப்ட் சைட் டாப்ல லெஃப்ட் சைடு டாப்ல டேப் அன்மியூட்னு இருக்குங்கய்யா. அது அதை நீங்க பண்ணாதான் வரும். பண்ணிட்டேனே. அது உங்களுக்கு கேட்கலையா? கேட்கலங்கய்யா. ஓகே, நீங்க வீடியோ ப்ளே பண்ணும்போது அது வந்துச்சு, டேப் அன்மியூட்னு சொல்லி லெஃப்ட் ஆமா சைடு வந்து டாப். நான் பண்ணி விட்டேன். எங்களுக்கும் கேட்கலங்க. இப்போ இந்த ஒரு வீடியோ ப்ளே பண்றது இது கேக்குதா? கேட்கலங்கய்யா. ப்ளே பண்ண இப்ப கேட்டுச்சுங்களா? இல்லைங்க. இல்லைங்களா? சரி, அப்ப விட்டுருவோம். அதை விட்டுட்டு நம்ம பேசுவோம். லாஸ்ட் வீக் கரெக்டா வந்துச்சு, இந்த வீக் வரல. சரி, ஓகே. ஐயா ஒரு சந்தேகங்கய்யா. ஒரு நிமிஷம், நான் கொஞ்சம் செட் பண்ணிடுறேன். சரிங்கய்யா. ஓகேங்க, ஷேரிங் ஸ்டாப் பண்ணிட்டேன். நீங்க கேள்வி கேளுங்க. ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம், சொல்லுங்க. ஐயா ஒரு 30 நிமிஷம் வந்து தியானம் பண்ணணும்னு சொல்லி நம்ம ஒரு முடிவெடுத்து உட்காடுறோம். ஆனா இடையிலே அந்த ஒரு 30 நிமிஷம் கூட நம்மளால சில நாள் உட்காடுறோம், சில நேரம் உட்கார முடியல. இப்ப நேற்றைய நாள் அமைதியா உட்கார முடிஞ்சது, இன்னைக்கு வந்து உட்கார முடியல. நம்ம காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம ஒரு முடிவெடுத்து உட்காடுறோம், ஆனா அந்த நேரத்துல வேற ஏதோ முடிவை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அதாவது இப்போதைக்கு தியானம் பண்றதுதான் பெஸ்டான ஒரு செயல் அப்படின்னு நினைச்சு நம்ம ஒரு முடிவெடுத்து உட்காடுறோம். ஆனா இடையிலேயே வந்து வேற ஏதோ ஒரு பெஸ்ட், இது இல்ல வேற ஏதோ ஒரு பெஸ்ட் இருக்கு அப்படின்றத நினைச்சு நம்ம அந்த தியானத்தை நம்ம பண்றது இல்லை. அப்ப பெஸ்ட் ஒவ்வொரு செகண்டும் எது பெஸ்ட்ன்னு தெரியாதனாலதான் நம்ம
அந்த மாதிரி வேற வேற திசையில செதறிக்கிட்டே இருக்கிறோமா? நீங்க இம்பார்ட்டன்ட் ஒர்க்லாம் இருக்கும்போது நீங்க தியானம் பண்ணாதீங்க. இல்லை கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டு கொஞ்சம் ஈவினிங்லயோ இல்லை மார்னிங்லயோ இந்த ஹாஃப் அன் ஹவர்ல ஒன்றும் இம்பார்ட்டன்ட் ஒர்க் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்க முடிவு பண்ணிட்டு உட்காந்து. எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு எங்கேயும் போயிட போறது இல்லை. உங்க பிரச்சனைலாம் பத்திரமா உங்ககிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால நீங்க கவலைப்பட தேவையில்லை என் பிரச்சனை எங்கேயாவது போயிடுமான்ட்டு. ஸோ அதனால நீங்க ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்க உங்க மைண்ட் கிட்ட சொல்லி. சரிங்கய்யா, புரியுதுங்கய்யா. ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு சால்வ் பண்ண ஆரம்பிப்போம். ஏற்கனவே 10 வருஷமா சால்வ் பண்ணிட்டு தான் இருக்கும், சால்வ் ஆகுது. ஒரு ஹாஃப் அன் ஹவர் டிலே ஆன ஒன்றும் ஆயிடுது. இது இந்த மாதிரி இருந்தா சரிங்கய்யா. இப்ப நம்ம தியானம் பண்றப்ப இந்த மாதிரி நினைக்கிறோம், திருப்பி அங்க அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணும்போது இல்ல டயர்ட் ஆயிடுச்சு, இந்த நேரத்துல கொஞ்சம் தியானம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வேலையை செய்யறப்ப இன்னொரு வேலையை பத்தி நம்ம யோசிக்கிறது. ஆனா அந்த வேலையை செய்யறப்ப இன்னொரு வேலையை பத்தி யோசிக்கிறது. அந்த இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்ற மாதிரி படிக்கிறப்ப நீங்க இருக்க வேண்டிய இடம் இது இல்ல அதுன்னு சொல்றோம். அங்க போனீங்கன்னா நீங்க இருக்க வேண்டிய இடம் இது இல்ல அதுன்னு சொல்றோம். இந்த மாதிரி மைண்ட் நம்மள ஏமாத்திட்டே தான் இருக்கு. அதோட நேக்கு புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சிடும். குழந்தை வந்து ஹோட்டலுக்கு போனா மெனு அங்க பக்கத்துல பாக்குறது ரெட் கலர்ல அழகா இருந்துச்சுன்னா பூரி வேணும்னோம். அது பூரி எடுத்து ஒரு வாய் கூட சாப்பிடாது, உடனே பார்த்தோடனே பக்கத்துல மசாலா தோசை சாப்பிடுவேன், மசாலா தோசை வேணும். அதுக்கு சாப்பிட்டு கொஞ்சம் தான் சாப்பிட்டுருக்கோம், அதுக்குள்ள பக்கத்துல யாராவது ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க, ஐஸ்கிரீம் வேணும். ஸோ இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்போம். புரிஞ்சுக்கிட்டா போதும். நம்ம அதை சீரியஸா ஃபாலோ பண்ண மாட்டோம், குழந்தை சொல்றதுலாம் இல்லை. ஸோ இந்த மாதிரி நம்ம மைண்ட் வந்து ரொம்ப அறிவாளித்தனமா ரொம்ப லாஜிக்கலா ரேஷனலா பேசுற மாதிரி பேசும். 10 பிரச்சனை இருக்கு, 10 பிரச்சனையை விட்டு நீ இப்போ ஹாஃப் அன் ஹவர் வேஸ்ட் பண்ற, வாழ்க்கை எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ற அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி அதுதான் ஒரு 2 ஹவர்ஸ் வந்து சும்மா ரீல்ஸ் பார்த்துட்டு யூடியூப் பார்த்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு. ஆனா அது மைண்ட் வந்து லாஜிக்கலா பேச முடியும். மெடிடேஷன் உட்காரும் போது அது 1008 காரணம். ஏன்னா அந்த மெடிடேஷன் தான் அந்த டெப்த் ஆஃப் மைண்ட். ஸோ அதுக்கு ஓட விட்டுட்டே இருக்கணும், ஏதாவது தேடிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதை நம்ம ஸ்டாப் பண்ணணும், அதுக்கு சோக் ப்ரீத்திங் சோக் ஆன மாதிரி ஆயிடும். ஸோ அதனால ஏதாவது ஒரு ரீசன் சொல்லிட்டு மெடிடேஷன்லாம் வேஸ்ட் அப்படின்னு ஒரு ரீசன் சொல்லுவோம். இல்லை நம்மளுக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லுவோம். இல்லை இப்போதைக்கு தேவையில்லை, நம்ம நாளைக்கு பண்ணிக்கலாம்னு சொல்லுவோம். இல்லை இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சப்பறம் பண்ணிக்கலாம். இல்லை இந்த மெடிடேஷன் பண்ணால் என் பிரச்சனை சால்வ் ஆக போகுது, என் பொண்ணு கல்யாணம் ஆக போகுது, நான் எதுக்கு மெடிடேஷன் பண்ணணும், அதுக்கு எதுக்கு நான் சாப்பிடணும். ஸோ இது மாதிரி பியூட்டிஃபுல்லா இன்டெலிஜென்ட்டா அது பல ரீசன்ஸ் கொடுப்போம். அது வந்து ஒரு சாக்கு தான். உங்களுக்கு இந்த இன்டெலிஜென்ஸ் புரிஞ்சிடுச்சுன்னா அது ஈஸியா ஹேண்டில் பண்ணும். ஆமாங்கய்யா, அது என்ன சொல்லுதுன்னா இந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்ததுக்கு அப்புறம் தான் உன்னால மெடிடேஷனே பண்ண முடியும் அப்படின்லாம் சொல்லுதுங்கய்யா. அது வரைக்கும் உன்னால மெடிடேட்டே பண்ண முடியாது. அதான் பியூட்டிஃபுல்லா இன்வென்ட் பண்ணிட்டு நீ இப்போ ஒரு ரீசன் சொல்லி அதுக்கு அதை ஒரு பிளாக், அது இப்படி வரத பிளாக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது அழகா டேர்ன் எடுத்து வேற இடத்துல போய் நிற்கும். திருப்பி அங்க பிளாக் பண்ணா அப்படி டேர்ன் ஆகி போயிட்டு நிற்கும். ஸோ அந்த மாதிரி நீங்க ரிப்பீட்டடா பண்ணதான் அதுக்கு வந்து ஓகே இவங்க கிட்ட வேலைக்கு ஆகாது, நம்மளுடைய குறுக்கட்னஸ்லாம் இதுக்கு இவங்க கிட்ட ஒத்து வராதுன்றது அது புரியாம அப்புறம் தான் அது ஸ்லோ டவுன் ஆகும். அது வரைக்கும் ட்ரை பண்ணிட்டே இருக்கும். எப்படி விட்டாலுமே அது வழி கண்டுபிடிச்சு போயிடும். அந்த கரெக்டா அந்த ஒரு தடுக்கிறப்ப நழுவி போகுதுங்களையா மனசு, அந்த ஒரு சுச்சுவேஷன் தான் நம்மளோட கண்ட்ரோல் எந்த மாதிரி இருக்கணும். நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும், இது இந்த மாதிரிதான் வரும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டா போதுன்றீங்க. அந்த ஒண்ணு பயன்படுத்தும் நம்ம புலின்னு சொல்றோம், இல்ல ஆசை காட்டும், அதான் இன்ப நாட்டம் சொல்றோம். அதான் நம்ம ஒண்ணு பின்னாடி இருந்து புலி துரத்தணும்ல, இல்ல மான் வந்து முன்னாடி இழுப்போம். இன்னத்துக்கு போய் இன்னத்துக்கு அந்த படம் ரிலீஸா இருக்கு, அது பாதி மிச்சம் வச்சிருக்கு, போய் பார்க்கலாம்ல, நாளைக்கு கூட மெடிடேஷன் பண்ணிக்கலாம், அந்த படத்தை முடிச்சுக்கணும், அது கன்டினியூட்டி போயிடும் அப்படின்னு ஆசை காட்டும். இல்ல இன்னத்துக்கு போய் கூட ஒரு டீ சாப்பிட்டா இருக்கும் அப்படின்னு மருத்துவம் பண்ணிக்கலாம், டீ சாப்பிட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று சொல்லி உங்களை எழுப்ப ட்ரை பண்ணும். ஒன்று ஆசை காட்டும், இல்லை பயன்படும். இது ரெண்டு தான் ஹெல் ஹெவன், ஃபியர் அண்ட் டிசைர். ஸோ இந்த ரெண்டு ஸ்னேக் தான் வச்சு நம்மள மேனிஃபெஸ்ட்
எதனாலயா அது அந்த மாதிரி நம்மளை பண்ணுது? ஃபியர் அண்ட் டிசையர். இதுதான் நம்மள பாசிட்டிவா நம்ம மோட்டிவேட் பண்ணுறது இதுதான். ஸோ ஆனா அதுவே ஓவரா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்க. அப்போதான் நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது. ஒரு பயம் இருந்தாதான் நம்ம வந்து எழுந்து ஓடணும். நெருப்பு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க பக்கத்துல, எழுந்து ஓடணும் இல்லை. ஆமையா. அப்ப நெருப்பு பார்த்து ஓடணும். ஆனா நம்ம தாட்டை பார்த்தே ஓட ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அப்போதான் நம்ம வந்து அதை ஸ்டாப் பண்ண வேண்டியது. அது வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக கொடுக்கப்பட்டது தான். அவருடைய ஃபங்க்ஷன் நம்ம ஈவேல்யூவேட் பண்ணல. பட் அது ஓவர் யூஸ் ஆகும் போது நம்ம இதுவாயிடும். ஆமாங்கய்யா. அது ஏங்கயா ஓவர் யூஸ் ஆகுது? இல்ல நேச்சுரலா எல்லா டிசைருமே பெருசாகிட்டே தான் வரும். எல்லா இன்னைக்கு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா வந்து நாளைக்கு 2 ஐஸ்கிரீம் கேட்போம். நாளைக்கு 2 ஐஸ்கிரீம் சாப்பிட்டா அது 4 வருஷம் 4 ஐஸ்கிரீம் கேட்போம். 3 ஃபிளேவர்ல கேட்போம். ஐஸ்கிரீமோட சேர்த்து வேற ஏதாவது கேட்போம். ப்ரௌனி கேட்போம். இந்த மாதிரி அது வந்து டிசைர் பெருசாகிட்டே போறதுதான் அவருடைய நேச்சர். எல்லா டிசைருமே பெருசாகிட்டே போகும். இன்னைக்கு நம்ம ட்ரிங்க்ஸ் பண்ணோம்னா இன்னைக்கு ஒரு மாசத்துல அது அந்த குவார்டர் அடிச்சது பத்தாது. அடுத்த மாசம் இன்னும் கொஞ்சம் டபுள் ஆகும். அதுக்கு அடுத்த மாசம் இன்னும் டபுள் ஆகும். அந்த மாதிரி எல்லா டிசைருமே வந்து க்ரோ ஆகிட்டு தான் போகும். டிசைரோட நேச்சர் அது. ஆமாங்கய்யா. இது தேவை, இது டிசையர் அப்படின்றத நம்ம எப்படியா உள்ள வர்றப்ப பிரிச்சு பார்க்க முடியும்? இதுதான் இது நம்மளுடைய தேவை, இது நம்மளுடைய டிசையர் அப்படின்றத எப்படி பிரிக்க முடியும் நம்மளால? இது பேசிக்கலா நீங்க என்ன கைட்லைன் வச்சுக்கலாம்னா, நீங்க நீடை தாண்டி போகுது. அதாவது நீட் அண்ட் வாண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நீடுன்றது உங்களுக்கு தேவை, வாண்ட்ன்றது மைண்டோட நீட் ஆயிடும். ஆமையா. அப்சல்யூட்லி. நீங்க வந்து பசிக்கு வந்து நீங்க சாப்பிடலாம், இட்லி சாப்பிடலாம், தோசை சாப்பிடலாம், அது நீடு. ஆனா ஆனந்த பவன்ல தான் நான் தோசை சாப்பிடுவேன், மசாலா தோசை சாப்பிடுவேன், ஆனந்த பவன் சாப்பிடுவேன்றது வாண்ட். அது அதை நீட் அண்ட் வாண்ட் நீங்க எது நீடு எது வாண்ட்னு நீங்க புரிஞ்சுக்கலாம்னு கேட்குறீங்க. அதான் ரெண்டுமே டிசைர் தான். ஸோ நீடோட நிறுத்துறது எப்படின்னா, ஸோ இப்போ தோசை சாப்பிடணும் போது நீடோட நின்றுடும். ஆனா அடையார் ஆனந்த பவன்ல தான் நான் சாப்பிட்டாங்க, மசாலா தோசை சாப்பிட்டாங்கன்றது வாண்ட். அது கூட தப்பு கிடையாது. அப்பப்போ கொஞ்சம் லிமிட்டடா வச்சுக்கலாம், லீகலா எத்திக்கலா வச்சுக்கலாம். அது கூட தப்பு கிடையாது. ஓவர் இப்போ வழியே இல்லை. இப்போ கொரோனா டைம், இப்போ வெளியே போகக்கூடாது ரூல் போட்டிருக்காங்க. அப்பயும் தாண்டி போய் நான் வண்டி எடுத்துட்டு போயிட்டு சாப்பிட்டு வருவேன் அப்படின்னு அடம் பிடிக்கும் போது அது ஒரு டெஸ்பிரேஷன் வருது, இல்லை ஒரு கம்பல்ஷன். ஆமாங்க, ஒரு கம்பல்ஷன். லாஸ்ட் வீக் நம்ம பேசணும் டெஸ்பிரேஷன். நம்ம ஒரு டெஸ்பரேட்டா இருந்தோம்னாலே நம்ம மாட்டிக்கணும். சரி, ஆமா நம்ம சாப்பிடணும்னு ஆசைப்பட்டோம், தோசை சாப்பிடணும், அடையாறு வாங்க போய் சாப்பிடணும் ஆசைப்பட்டோம், இன்னைக்கு மழையா இருக்கு விட்டுலாம், இல்ல இப்போ கொரோனா பீரியடா இருக்கு, இல்ல சண்டே ஆயிடுச்சு, அது மாதிரி ஒரு கேஷுவல் எடுத்துட்டா ஓகே. அது மாதிரி எடுக்காம இல்ல என்ன ஆனாலும் சரி, வண்டி இல்ல பஞ்சர் ஆயிடுச்சுனாலும் சரி, ஷேர் ஆட்டோ பிடிச்சிட்டு அங்க போய் மழையிலையும் போய் உட்காந்து சாப்பிட்டு வந்ததான் திருப்தியா இருக்குன்னா ஒரு டெஸ்பரேட்னஸ் வந்துச்சுன்னா அப்பதான் நம்ம அதை லிமிட்டுக்குள்ள கொண்டு வர வேண்டும். உங்க கேள்விக்கு பதில் கிடைச்சதா? கிடைச்சிருக்கீங்க. நன்றிங்க ஐயா. சரி, நன்றி. நீங்க முகம் மட்டும் பண்ணிருக்கீங்களா கண்ணன்? இது உங்களோட முன்னாடி அந்த டெஸ்பரேட்டுக்கா நீங்க போட்டிருந்த வீடியோ நான் பார்த்தேயா? இது நேரடியா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்றேன். இது ஓகேங்க. முகாம் அட்டன் பண்ணிருக்கீங்களா? ஞான முகாம்? இல்லைங்கய்யா, ஐயாவோட ஞான விடுதலை புத்தகங்கள் படிச்சிருக்கிறேன். அப்புறம் சில ஜென் தத்துவங்கள் படிச்சிருக்கிறேன். ஒரு 5-6 மணி நேரம் வீடியோக்கள் பார்த்திருப்பேன். அவ்வளவுதாங்கய்யா. டைம் கிடைக்கும் போது மந்த்லி ஒன்ஸ் நடக்குது. ஸோ எப்போ டைம் கிடைக்குது ஏதாவது ஒரு மாசம் சேலத்துல போய் அட்டன் பண்ணுங்க. ஒரு கம்ப்ளீட் ஐடியா கிடைக்கும் மைண்டை பத்தி. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும், அதை பத்தி ஆன்சர் பண்ணிடுவோம். அப்புறம் நாளைக்கு இன்னொரு கொஸ்டின் ரைஸ் பண்ணணும், அதுக்கு ஆன்சர் கிடைக்காது உங்களுக்கு. ஸோ அதனால நீங்க முகாம் அட்டன் பண்ணீங்கன்னா மைண்ட்ல பத்தி கம்ப்ளீட்டா எல்லா ஆங்கிள்லயும் ஐடியா கிடைக்கும்.
ஸோ அதனால ட்ரை பண்ணுங்க. ஆமா. அதுக்கு பிளான் பண்ணிருக்கிறேங்க. சொல்லுங்க. சரிங்க. நன்றிங்க. நன்றி. கம்ஃபர்டபுளா நம்மளோட உட்கார ஆரம்பிச்சிட்டோம்னா அதுவே ஒரு இனிமையா இருக்கும். இல்லைன்னா நமக்கு எப்படி இருக்குன்னா எல்லா டைம்லயும் நம்ம யாரோ தரன்னு இழுத்து போற மாதிரியே ஒரு ஃபீலிங் கிடைக்கும். எல்லா டைமுமே எங்கேயோ இழுத்து நம்ம யாரோ இழுத்துட்டு போற மாதிரி அவசரமா எங்கேயோ ஓடிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும். ஸோ உங்களுக்குள்ள ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்பேஸ், உங்க மைண்ட் இழுத்தாலுமே நீங்க அந்த இடத்துல அதை கேர் பண்ணாம நீங்க ஒரு கேஷுவலா உட்காந்துருக்க மாதிரி ஒரு ஸ்பேஸை டிஸ்கவர் பண்ணீங்கன்னா இல்லைன்னா இந்த சைலன்ஸை வந்து வேர்ட்ஸால நிரப்பியே ஆகணும், ஏதோ ஒரு ஆக்ஷனால நிரப்பியே ஆகணுன்ற ஒரு கம்பல்ஷன் இருந்துட்டே இருக்கும். அந்த கம்பல்சிவ் நேச்சர்ல இருந்து வெளியே விடுபடுறது தான் விடுதலைன்னு கூட எடுத்து. நம்ம கூட ஐயா கிட்ட அப்சர்வ் பண்ணியிருக்கோம், ஐயா வந்து தேவையில்லாம எதுவுமே பேச மாட்டாங்க. நம்ம கேள்வி கேட்டா அந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு அப்படியே அமைதி. அதுவே முதல்ல ஆச்சரியமா தான். நம்ம கிட்ட யாராவது கேள்வி கேட்டா ஒரு கேள்வி கேட்டா அப்படியே தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்போம், அவங்க கேட்காத கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டே இருப்போம். அப்புறம் தான் அப்படியே அவர்கிட்ட அப்சர்வ் பண்ணும்போது தான் தெரியுது, ஏதாவது கேட்டா பதில் சொல்லுவோம், இல்லைன்னா அப்படியே அமைதியாயிடும். நமக்கு சைலன்ஸ்ல இருக்கிறது எப்படின்னு தெரியாததுனால நம்ம அதை வார்த்தைகளால போட்டு நிரப்ப வேண்டிய ஒரு கம்பல்சிவ் நேச்சருக்கு வந்துடும்.
ஏதாவது டிஸ்கஸ் பண்ணனா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. வணக்கங்கய்யா. வணக்கம் சதீஷ், சொல்லுங்க. ஒரு சந்தேகங்கய்யா. இப்போ நம்ம இவ்வளவு நாளா இந்த ஆன்மீகத்துல பயணிச்சுட்டு இருந்தாலும் அந்த அசைவ உணவை வீடியோ மட்டும் தவிர்க்கணும். பண்றீங்களா? வீடியோ அந்த ஒரு நிமிஷம். சொல்லுங்க சதீஷ். வணக்கங்கய்யா. இப்போ இந்த அசைவ உணவு வந்து தவிர்க்க முடியுங்க. நானும் அதை ஃபாலோ பண்ணுவேன். ஒரு 3 மாசம் 4 மாசம் சாப்பிட மாட்டேன். ஆனா வேற எங்கேயாவது போறப்ப தவிர்க்க முடியாம சாப்பிட்டுறோம். ஆனா சாப்பிட்டதுக்கு அப்புறம் அது என்ன ஆயிடுது, இவ்வளவு நாளும் நம்ம ஃபாலோ பண்ணி திரும்ப சாப்பிட்டுட்டோமே அப்படின்னு ஒரு குற்ற உணர்வு உள்ளுக்குள்ள வந்துடுது. அப்புறம் சரி இனிமே அதை சாப்பிட வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரியே என்னால அதை விட முடியல. ஒவ்வொரு காலகட்டத்திலயும் எங்கேயாவது ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிட்டோம், எங்கேயாவது போயிட்டோம்னா அங்க அசைவம் இருக்குது. அப்புறம் அதனாலேயே சாப்பிடுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருதுங்க. அதை தவிர்க்கவே முடியல என்னால. அதை விட்டு வெளியில வரவும் முடியல. ஆன்மீக ரீசனுக்காக சாப்பிட வேணாம்னு நினைக்கிறேன், இல்ல உடம்பு போத்துக்கியா? இல்ல அது ஆரம்ப காலகட்டத்தில இருந்து நான் எல்லா இதுலயும் பயணிக்கிறது ஆன்மீகத்துல அது பயணிக்கிற எல்லா குருமார்களுமே அசைவத்தை வந்து விட்டு வெளியில வாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அசைவம் வந்து நம்மளுக்கு உடல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் நம்மளுக்கு தியானம் பண்றப்போ அந்த அளவுக்கு ஒரு சாத்வீகமான ஒரு மனநிலையை ஏற்படுத்தாது, அந்த பாதிப்பை ஏற்படுத்தும் உடல் ரீதியாகவும் அப்படின்னு சொன்னதுனால சரின்னு அதிலிருந்து வெளியில வரும். 1 வருஷம் 2 வருஷம்லாம் நான் சாப்பிடாம இருந்திருக்கேன். ஆனா திரும்பவும் எங்கேயாவது போறப்ப நான் ஃபாரின்ல இருந்தேன். ஃபாரின்ல இருக்கிற வரையும் சாப்பிட மாட்டேன். அப்புறம் ஊருக்கு வந்தா இங்க வந்து சாப்பிட்டுருவேன். அப்படி மாறி மாறி வர்றதுனால அதை என்னால ஹோல்ட் பண்ண முடியல. ஆனா அது எப்படி அதுல இருந்து வெளியில வர்றது? ஆனா வெளியில வந்துடணும்னு நினைக்கிறேன் அதுல இருந்து. ஆனா அது இத்தனை வருஷமாவே என்னால வெளியில வர முடியாம அது ஒரு இதாவே இருக்குங்க. இனிஷியலா கரெக்ட் தான். நான்வெஜ் சாப்பிடாம இருக்கிறது, இல்ல காலைல எழுந்துக்கிறது, அந்த மாதிரி ஏன் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் நம்மளுக்கு தேவைதான். சரிங்க. அதெல்லாம் இனிஷியலா நம்மளுக்கு ஸ்கூல் பாடம் மாதிரி நம்மளுக்கு எல்லாம் தேவைதான். இப்போ வந்து நம்ம ஆக்சுவலான என்ன பிஹெச்டி பாடத்தை படிக்கணும். ஸோ அத மைண்டை பத்தி நீங்க புரிஞ்சுக்கீங்க. இப்போதைக்கு அதெல்லாம் செகண்டரியா சாப்பிடுங்க, மந்த்லி ஒன்ஸ் கூட சர்ச்சிங் ஏதாவது இந்த மாதிரி சாப்பிடுங்க. அது ஒன்றும் அதோட ஃபைட் பண்ணிருக்க வேண்டாம். நீங்க மைண்டை புரிஞ்சுக்கிறத ட்ரை பண்ணுங்க, அதுதான் மேட்டர். ஸ்கூலுக்கு வந்து ஷூ ஒழுங்கா போட்டு போகணும், டை ஒழுங்கா கட்டு போகணும், அதெல்லாம் கூட இம்பார்ட்டன்ட் தான். பட் அதோட முக்கியம் வந்து கிளாஸ் பாடம் படிக்கணும். ஷூ கட்டுறதுலையும் டை கட்டுறதுலையுமே டைம் வேஸ்ட் பண்ணிட்டு தான் பாடத்தை விட்டுருவோம். 10 வருஷமா ஷூ கட்டுறதுலையும் டை கட்டுறதுலையுமே தான் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ இப்போ வந்து அதெல்லாம் மைண்டை எப்படி ஹேண்டில் பண்றது, அதை கத்துக்குங்க. அதுதான் ஆக்சுவல் பாடம். அதுக்காக தான் ப்ரிப்பரேட்டரி ஒர்க், ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணுவா, இன் பண்ணுவா, பெல்ட் போட்டுவா, டை கட்டுவா, அதெல்லாம் வந்து அது இதுக்காக தான் ஹெல்ப் பண்ணுது. ஸோ நீங்க கடைசி வரைக்குமே இதே பண்ணிட்டீங்கன்னா அது காமெடி ஆயிடும். இந்த மாதிரி நீங்க காலை 6 மணிக்கு எழுந்துக்கிட்டேன், சரி இப்போ சாப்பிடாம என்ன கத்துக்கிட்டீங்க, ஆன்மீகத்துல என்ன கத்துக்கிட்டீங்க, என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க சொல்லுங்க. ஆன்மீகத்துல இப்போ இதுல ஆமாங்க. இப்போ எப்படின்னா இந்த பரவச நிலைன்னு ஐயா சொல்றாங்கல்ல, இப்போ அதெல்லாம் வந்து கடந்து அதுக்கு அப்புறம் அதுல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் புரிதல் வந்துச்சு அப்படின்ட்டு. அது மாதிரி நம்ம இப்ப முதல்ல நான் தியானம்னு பண்ண ஆரம்பிச்சது வந்து ஓஷோ தியானம் தாங்க பண்ணேன். ஓஷோ மெடிடேஷன் தான் போய் இங்க திருச்சி துவாக்குடியில தான் நான் போன 91ல 91ல போனேங்க. 91ல 92ல போனேன். அதுக்கப்புறம் போய் அதை கத்துட்டு வந்து பிராக்டிஸ் பண்ண நாத பிரம்மம், ராஜ தியானம், அது ஒரு டிஃப்ரெண்டா. அது ஆரம்ப காலகட்டத்துல அது பல பரவச நிலைன்னு அது சொல்றதா எப்படி சொல்றது தெரியல. அப்போ அதை திடீர்னு அந்த காலகட்டத்துல அதை உணர்ந்தப்போ
அது ஒரு மாதிரி ஒரு நிலையில இருந்துச்சுங்க. பயணிச்சு பல கலரா இப்படி உட்காந்த உடனே எனக்கு அப்படியே குண்டலினி வந்து இங்க வந்துடும், பூர்வ மத்திக்கு வந்து அப்படியே சர்றன்னு சுத்துற மாதிரி அப்படியே பயணிச்சு சோல் டிராவல் பண்ற மாதிரி எல்லாம் பண்ணுவேன். அது எப்படின்னா அவரு ஓஷோ வந்து இந்த இது ஹிப்னாட்டிசம் மூலியமா வந்து பிறவி எல்லாம் போய் பார்க்கலாம், அடுத்த பிறவியை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்ப 2 பிறவிக்கு மேல நீங்க உள்ள போறப்ப ஒரு குரு மூலியமா தான் போகணும், குரு இல்லாம போக கூடாதுன்னு. அப்ப அந்த மாதிரி எல்லாம் முயற்சி பண்ணி எல்லாம் பார்த்தேன் நான். அப்போ அதெல்லாம் பார்த்துட்டு ஏதோ நம்மளுக்கு எல்லா சக்தியும் கிடைச்சிச்சு, நம்ம பெரிய ஏதோ வந்துருச்சுன்னு நானே ஒரு அந்த மாய சக்திக்குள்ள மாட்டிக்கிட்டேன்னு வைங்களேன். மாட்டிக்கிட்டு அதை அப்படியே கொஞ்ச காலம் அதில் பயணிச்சேன். அப்புறம் அதுக்கு அப்புறம் அடுத்த கட்ட புரிதல், அடுத்த இதுக்கு போறப்போ எனக்கு இது ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற மாதிரி உள்ளுக்குள்ளேயே சொல்ல ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் அதுல இருந்து நம்ம ஒரு நேரடியா குரு கிட்ட போகணும் அப்படின்னு நினைச்சு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த நித்யானந்தர்கிட்ட போனேன். அவர்கிட்ட போய் மெடிடேஷன் எல்லாம் கத்துக்கிட்டு வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அப்புறம் பிரச்சனையானதுனால அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இவரு ஜக்கிவாஸ் தேவிட்ட போய் அங்க சில மெடிடேஷன் கத்துட்டு வந்துட்டு யோகாலாம் அங்க இந்த கடை யோகா அதை கத்துட்டு வந்து அதை பயிற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் அதுல இருந்து அப்புறம் எங்க மனைவி எல்லாமே அவங்க என்ன பண்ணாங்க, வேதாத்ரி மகரிஷி இதெல்லாம் முடிச்சிருந்தாங்க. சரி நான் அதுல போனேன், வேதாத்ரி மகரிஷி போயிட்டு அதுல பிரம்மஞானம் வரையும் போனேன் நான். போயிட்டு வந்து அதுலயும் எல்லாத்துலயுமே ஒரு அடையாளத்தை பின்பற்றி போயிட்டே இருக்கிற ஒண்ணுமே கிடையாது. அடுத்தது ஒண்ணுமே இல்லை, இப்ப என்ன இருக்கு எல்லாருமே எங்க போனாலும் எனக்கு இது ஒரு தேடுதல் வந்துருது. இவங்களே ஞானம் அடைஞ்சாங்களா என்னன்னு தெரியல, இவங்க பின்னாடி நம்ம சுத்திட்டு இருக்கோம், நம்ம கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்துட்டே இருந்துருங்க. அப்போ அதுக்கப்புறம் வந்து இப்போ இடையில நான் 2020 பாத்தீங்கன்னா மித்ரேஷ் சிவாவோட வகுப்பு அட்டன் பண்ணேன். அவர் வகுப்பு அட்டன் பண்ணிட்டு அப்புறம் அந்த பயிற்சி பண்ணிட்டு இருந்தேன். அது ஒரு காலகட்டம் போயிட்டே இருந்தது. திரும்ப வந்து அதுலயும் எனக்கு ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த அவங்க என்ன சொல்றாங்க, எதை நோக்கி பயணிக்க நம்மள வைக்கிறாங்க, அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போறாங்கிற கேள்வி வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா நான் நிறைய வகுப்புகள் அட்டன் பண்ணதுனால அப்படி எனக்குள்ள ஒரு கேள்வி வந்துச்சா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் அந்த மெய்யுணர்வு மையம்ட்டு டிஆர்சி அந்த வகுப்பு போய் அட்டன் பண்ணேங்க. 7 நாள் வகுப்பு அது. அது எல்லாத்தையுமே நான் போற வகுப்பு பூரா என் மனைவி அழைச்சிட்டு போயிடுவேன். 2 பேரும் சேர்ந்து அட்டன் பண்ணுவோம். ஆஹ் அந்த வகுப்பு போய் அட்டன் பண்ணிட்டு வந்தோம். அது அட்டன் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமும் அது வேற மாதிரி ஒரு ட்ராக்ல போற மாதிரியே எனக்கு சரியா இது இல்லை. என்ன இது எங்கேயோ பயணிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு. இப்போ அதுக்கப்புறம் தாங்க ஐயாவோட வீடியோ பார்த்தேன். இந்த ஹீலர் பாஸ்கர் வந்து அவரோட ஹீலர் பாஸ்கர் வகுப்பெல்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன். என் மனைவியும் அட்டன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அவரோட வீடியோல பகவத் ஐயாவை பத்தி சொல்லியிருக்கவங்க அப்புறம் திரும்ப பகவத் அதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ வந்திருக்கு, நம்ம விதி ரைட்டிங்ல இருக்கு. அப்பவே நான் பார்க்கணும்னு இல்லை, அது இப்பதான் வந்து பார்க்கணும்னு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அவரோட வீடியோல நிறைய பார்க்க ஆரம்பிச்சதும் இவ்வளவு ஒரு எளிமையா ஞானி இப்படி இருக்க முடியுமா, இதுதான் அப்படி ஞானம்ங்கிறது இவ்வளவு சாதாரண விஷயமா அவர் சொல்றப்போ அது அப்படியே இவ்வளவு நாளுக்கு நம்ம காலம் விரயமாயிடுச்சு அப்படின்னு, இது விதிகரமாக என்னன்னு சொல்றதுன்னு இப்பயாவது கிடைச்சிச்சேன்னு இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டு அது வந்து ரெகுலரா டெய்லி ஒரு 3 வீடியோவாவது நான் பாத்துருவேங்க. இப்ப டெய்லி இந்த மாதிரி நீங்க பேசுறீங்க, இந்த மீட்டிங் இப்ப நீங்க எல்லாம் இப்ப எடுக்கிற இது வீடியோவும் நான் பாப்பேன். இன்னைக்கு வர்றது ஏதாவது ஐயாவோட வீடியோ ரெகுலரா ஒரு 3 வீடியோ பார்த்தா எனக்கு அந்த மன நிறைவா இருக்கும். அப்படியே அதை ஃபாலோ பண்ணி முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ ஐயா சொல்ற மாதிரி உள்மனம் வெளிமனம், உள்ள நம்ம எப்படி இருக்கோம், வெளியில வந்து மிகப்பெரிய அறிஞனா செயல்படணுங்கிறத சொல்லியிருக்கிறத அதை நான் இப்போ பயன்படுத்திட்டு இருக்கேன். அதை பயன்படுத்துறப்ப எவ்வளவு பெரிய ஒரு நிலையில இருந்து வெளியில வந்துட முடியுது. ரொம்ப ஒரு நெகிழ்வா இருக்குங்க. அதை முழுமையா கத்துக்கணும். அப்ப வகுப்புக்கு வரணும் அப்படின்னு தாங்க இப்போ நான் புக் பண்ணியிருக்கேன். இப்போ 16, 17, 18க்கு 3 நாள் வகுப்பு புக் பண்ணியிருக்கேன். இப்போ இன்னைக்கு கூட காலையில ஒரு வீடியோல சொன்னாங்க, அவங்க மேடம் பேரு மறந்துருச்சு. இன்னைக்கு 8, 9 2 நாள் சேலத்துல ஏதோ ப்ரோக்ராம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாசம் ஐயா அங்க சேலத்துக்கு வராங்க அப்படின்னு வீடியோல சொன்னாங்க. அது என்ன ப்ரோக்ராம்ங்க? இல்ல இந்த வீக்கெண்ட் அடுத்த வீக்கெண்ட் தான், அடுத்த சனி ஞாயிறு தான், வெள்ளி சனி ஞாயிறு தான் ஞானம். ஓ சரிங்க சரிங்க. 8, 9ல. சரிங்க. நீங்க அதுல இருந்து புரிஞ்சிடும் உங்களுக்கு நான்வெஜ் எவ்வளவு சாப்பிடலாமா வேணாமான்ற கேள்விக்கெல்லாம் பதில் அங்கேயே கிடைச்சிடும். சரிங்க சரிங்க. செகண்டரி தான். ஸோ மெயின் வந்து நீங்க மைண்டை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுதான் மெயின். அதை கத்துக்குன்னா இதுதான் செகண்ட். ஸோ அதனால இதை பெருசா எடுத்துக்கலாம். சரிங்க. நன்றிங்க நன்றிங்க. நன்றி.
ஒரு 2 மினிட்ஸ் இருக்கு. வேற கேள்வி கேட்கலாம், டிஸ்கஸ் பண்ணுங்க. வெங்கட், நீங்க ஏதாவது சொல்லணுமா? உங்களுக்கு கருத்து. வணக்கம். வணக்கங்கய்யா, சொல்லுங்க, நீங்க ஏதாவது சொல்லணும். நீங்க இப்போ தியானத்தை பத்தி ஒரு நண்பர் கண்ணன் கேட்டார்ல, சரிங்க. அவரு தொடர்ந்து பண்ண முடியல அப்படிங்கிறாரு. ஒரு நம்ம முகாம் அட்டன் பண்ணி நம்ம கருத்தை ஃபுல்லா புரியாததுனால அவர் அப்படி கேட்கிறாரோன்னு எனக்கு பட்டது. தியானம் பண்ண முடியாதுங்கிறது தானே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. மனம் அப்படியே ஆட்டோவா இயங்கிட்டு இருக்குங்கிறதான் நம்ம பார்க்குறோம். ஸோ அவரு அந்த மாதிரி இப்ப நீங்களும் ஃபர்ஸ்ட் தியானத்துல இருங்கன்னு சொன்னதுனால அந்த தியானம் முக்கியமோ அப்படின்னு புதுசா இருக்கிறவங்க நினைப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. அது அவசியம் இல்லைல்ல. மனங்கிறது அப்படிதான் இருக்கும். அவருக்கு தியானம் பண்ணுன்னு சொன்னா தியானம் பண்ண வேண்டியதான். தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது எந்திரிச்சு போன்னு சொன்னா எந்திரிச்சு போயிட வேண்டியதானே. அதே மாதிரி இன்னொரு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவருக்கு தியானம் பண்ணணும்னு சொல்லிச்சுன்னா திருப்பி வந்து உட்காந்து தியானம் பண்ணட்டும். இப்படிதான் அது செயல் புறத்துலயும் அந்த செயலை நாம கொஞ்ச நாள் செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா அப்புறம் நமக்கே அதனுடைய ஃபூலிஷ்னஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். இது இப்படிதான் போயிட்டே இருக்குங்கிற மாதிரி தெரியுங்கிறது அந்த நண்பருக்கு ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். அதனால மனம் ஏங்குறது ஆட்டோ, அது எல்லாம் சஜஷன் சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். நாம தேவைப்படுறதை எடுத்து செயல்படுறோம், இல்லது அப்படியே விடுறோம் அப்படிங்கிறதான் நம்மளுடைய கோட்பாடம். அது அவரை முகாம் வந்து புரிஞ்சுக்கிட்டாருன்னா அது அவருக்கு சரியா இருக்கும். அதை இன்னும் அட்டன் பண்ணல, அது கிடைக்கும் போது அட்டன் பண்ணு சொல்லியிருக்காரு. சீக்கிரம் அட்டன் பண்ணாலும் நல்லதுதான். தியானங்கிறது ரொம்ப முக்கியம் கிடையாது. உங்களுக்கு தேவைப்பட்டா செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இது. அதை மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். அதனால அது தியானம் செய்ய முடியலைங்கிற குற்ற உணர்வு தேவையில்லை. அது செய்ய முடியாதுங்கிறது தான் என் அனுபவம் அப்படின்னு என் அனுபவத்தையும் நான் ஷேர் பண்ணேன். சரி சார், நல்லது. ஓகே சார். நன்றி வெங்கடேஷ் ஐயா. சரிங்க. சந்திரசேகர் ஐயா வந்து கேட்காத ஒரு கேள்விக்கும் அடுத்து அப்படியே பதில் சொன்னாரு. அதாவது அந்த கம்பல்ஷன்றது ஒண்ணு இருக்கு, மைண்டை கம்பல் பண்ணுது. நம்ம வெறுமையா இருக்கிறதுக்கு இல்ல நம்ம சும்மா இருக்கிறதுக்கு பயப்படுறதுனாலதான் அந்த சும்மா இருக்கிறதுக்கு நம்ம பயப்படுறோம். அதனாலதான் அந்த கம்பல்ஷன் ஏதாவது ஒரு வேலையில ஈடுபட்டுட்டே இருக்கோம். அந்த சும்மா இருக்கிறத நம்மளால ரசிக்க முடியல. அதுதான் வந்து நம்மளால அமைதியா, அதாவது தியானம் பண்ண முடியாததுக்கு காரணம், இல்ல ஏதாவது ஒரு இடத்துல அமைதியா உட்கார முடியாததுக்கு காரணம் அப்படின்னு நீங்க பதில் சொன்னது புரிஞ்சுச்சுங்களா? ஓகே, நன்றி. நன்றி. கேள்விகள் இருந்தா ஆன்சரைஸ் பண்ணுங்க, இல்லைன்னா நீங்க பேசுங்க. ஐயா, கடைசி ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டுங்க. இப்போ நம்ம இந்த தியானம் மூலியமா நம்ம எப்படி கண்ணு, காது, மூக்கு இது வழியா எல்லாத்தையும் உணர்றோமோ அதே மாதிரி மைண்ட்லயும் அதே மாதிரி வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து எல்லாமே ஒரு சென்ஸ் மாதிரி, சிக்ஸ் சென்ஸ் மாதிரி அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி அப்படியே வந்து மறைஞ்சிட்டு இருக்கு. அப்படியே ஆமா, அது மறைஞ்சிட்டும் இருக்குது, பிளஸ் நம்ம அதை மேனிபுலேட்டும் பண்ண முடியும். ஸோ அந்த மேனிபுலேட் பண்றதை விடுறத சொல்றதான் நம்ம மெடிடேஷன் இல்லை லிபரேஷன். இப்போ சென்சரி வேர்ல்ட்ல உங்களுக்கு மேனிபுலேட் பண்ண முடியாது. இப்போ நீங்க உங்க கண் எதுக்கு ஒரு சோஃபா இருக்குன்னு வச்சுக்கோங்க. சோஃபா பார்த்துட்டு இருக்கீங்க, திரும்பி இந்த பக்கம் ஒரு டிவி இருக்குன்னா டிவிக்காக கண்ணுக்கு தெரியும், சோஃபா மாறிடும், கண்ணில் இருக்காதுல்ல. இப்போ 2 இமேஜும் கண்ணில் இருந்தால் கண்ணு ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா. ஸோ இப்போ நான் பேசுறது கேட்குது உங்களுக்கு. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க இன்னொருத்தோட பேசிட்டு இருக்கும்போது நான் பேசுறதும் கேட்டா காது ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அட் ஏ டைம் ரெண்டுத்த ஹோல்ட் பண்ண முடியாது சென்ஸ்னால, 5 சென்ஸ்னாலுமே. ஸோ ஆனால் மைண்டுக்கு மட்டும் அந்த பாஸ்ட்டை ஹோல்ட் பண்ண முடியும்.
ஸோ ஒரே டைம் நீங்க உட்காந்து என் கூட பேசிட்டே இருக்க முடியும். நீங்க லைவா பேசிட்டு இருப்பீங்க. ப்ளஸ் நாளைக்கு ஐயோ அந்த வேலை பண்ணாம இருக்குமே அப்படின்னு ஃபியூச்சரை பத்தியும் யோசிக்கலாம், இல்லை பாஸ்ட்டை பத்தியும் யோசிக்கலாம். ஐயோ நான் சொன்னா நான் அப்படி சொல்லியிருக்கோம், இந்த மாதிரி பதில் எடுத்துருக்கோம், அவன் இப்படி இன்சல்ட் பண்ணிட்டான் அப்படின்னு புலம்பிட்டு இருப்போம். ஸோ ஒரே டைம்ல நீங்க ப்ரெசென்ட்லயும் இருக்க முடியுது, பாஸ்ட்லயும் இருக்க முடியுது. ஸோ இதுதான் மைண்டுடைய நேச்சர். இதுதான் அந்த கம்பல்சிவா உங்களை வந்து பாஸ்ட் எடுத்துட்டு போகுது. ஸோ அந்த பாஸ்ட்டை ரினௌன்ஸ் பண்ணிட்டு நீங்க ப்ரெசென்ட்க்கு வரது தான் நம்ம மெடிடேஷன், ஸ்பிரிச்சுவாலிட்டி, என்லைட்மெண்ட். ஓகேங்க. அது நம்ம இன்டர்லெக்ட் வச்சு நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை வந்து மறுபடியும் நமக்கு தேவையானதை அதை வச்சு பண்ணிக்கிறோம். ஆமா, இன்டெலெக்சுவலா நீங்க புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, இல்ல பிராக்டிஸ் படி வந்தாலும் சரி, ஏதோ ஒரு இடத்துல வந்து நீங்க அந்த பாஸ்ட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் ஜம்ப் பண்ணிட்டே இருப்பீங்க ப்ரெசென்ட்ல இல்லாம. ஸோ அதுக்கான ஒரு மெத்தடாலஜி தான் நம்ம சொல்லி. ஓகேங்க, தேங்க்ஸ்ங்க. நன்றிங்க சந்தோஷ்.
செஷனை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். யாருக்கும் இந்த ஷேர் பண்ணணும். தேங்க்யூ எவ்ரி ஒன். இட் ஹஸ் பீன் நைஸ் சிட்டிங் வித் யூ. எல்லோருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி ஐயா. குட் நைட். நன்றிங்க. வணக்கம். நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா. நன்றி கண்ணன். நன்றி சபரீஷ். தேங்க்யூ. தேங்க்யூ லாட்சா.